மாலை நேரம் பகுதி 26. அமிர்தா பிருத்யுவை சிரிப்புடன் பார்த்து, ஆகாஷ் போலவே உன்னை மூணாறில் காலையில் ஜாகிங் போது பார்த்தவுடன் பிருத்விராஜ் நீதான் அவரின் மனைவி என முடிவு செய்து விட்டார் என சிரித்தாள். இதை பிரத்யக்ஷா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தன்னை ஆகாஷ் அலுவலகத்தில் பார்த்த பிறகு தன் தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு பிறகே தன்னை விரும்புகிறான் பிருத்விராஜ் என நினைத்திருந்தாள். உன்னை காலையில பார்த்த உடனே எனக்கு மெசேஜ் செஞ்சிட்டார். நீ அவரை சுரேஷ்னு சொல்லி தோலை தட்டினியா? அன்று முழுவதும் பிருத்வி என்னை எந்த வேலையும் செய்ய விடல. சுரேஷ் என்பது யாரா இருக்கும்னு கேட்டு தொல்லை செஞ்சுட்டார். கணவனா இருக்குமா, காதலனா இருக்குமா, அண்ணனா, தம்பியா, ஃப்ரெண்டான்னு ஒரே டார்ச்சர் தான் எனக்கு என சிரித்தாள் அமிர்தா. அவளுக்கு மூச்சடைப்பது போல் இருந்தது. அவனை பற்றி தான் தவறாக எண்ணி இருந்தது ஒவ்வொன்றாக உடைவது சொல்லத் தெரியாத உணர்வாக இருந்தது. மறுநாள் உன்னை வரையாடு இடித்ததை பற்றி ஒரே புலம்பல்ஸ். சுரேஷ் உன்னை காதலிக்கல, ஸ்ருத்தியதான் காதலிக்கிறான்னு தெரிஞ்சு ஒரே சந்தோஷம். அன்னைக்கு மாலையில உன்னோட டின்னர்னு புது ஷர்ட் எல்லாம் வாங்கி போட்டு வந்தார். எனக்கு பிருத்வி ரொமான்டிக்கான ஆளுன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சது. யூ ஆர் வெரி லக்கி பிரத்யக்ஷா என அவளது தோலை தட்டினாள் அமிர்தா. பிருத்திவருக்கு இப்போதுதான் எதுவோ புரிந்துவது போல் இருந்தது. இருந்தும் தன் தரப்பு தவறு என ஒத்துக்கொள்ள மனம் வரவில்லை. நீ அன்னைக்கு இரவு டின்னர்ல அவரை கண்டுக்கலன்னு பயங்கர கடுப்பு அவருக்கு. நீ அவரை பொருட்படுத்தாம சுரேஷ் சுத்திய பற்றியே பேசிட்டு இருந்தது வேற அவருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. உன்னை சீண்டினா ஏதாவது சண்டை போடுவேன்னு பார்த்தா நீ மௌனமா பேசாம இருந்துட்ட. அது அவரை இன்னும் உசுப்பேத்தி விட்டுச்சு போல இருக்கு என்றாள் அமிர்தா. பிருத்திவிற்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் பக்க நியாயங்கள் அப்படியே பிருத்விராஜன் பக்கம் போய் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தன. அப்போது சமையலம்மா வந்து மதிய உணவு தயாராகி விட்டதாக சொன்னார். சரி என்று அவரிடம் தலையசைத்த அமிர்தா தான் வந்து பார்ப்பதாக சொன்னாள். உன் கூட பேசினதுல எனக்கு டைம் போனதே தெரியல. அனீஷும் ஆகாஷும் வர்ற நேரம் தான். நான் போய் சாப்பாட்டை டைனிங் டேபிள்ல எடுத்து வைக்கிறேன். நீயும் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாரு. உனக்கு வேற ஏதாவது சாப்பிடனா செய்யலாம் என எழுந்தாள். அக்கா என அழைத்த பிருத்திவை திரும்ப பார்த்த அமிர்தாவிடம், நான் அவரோட லஞ்ச் சாப்பிடுறேன். நீங்க எங்க 2 பேருக்கும் ஹாட் பேக்ல போட்டு கொடுத்துருங்களேன் என தயக்கத்துடன் மெல்லிய குரலில் சொன்னாள். அவள் அருகில் வந்த அமிர்தா, இத கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? நானே உங்ககிட்ட அதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். நீ 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் பேக் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள். ஹாலில் வந்து உட்கார்ந்தவள் பிருத்வியை செல்லில் கூப்பிட்டு தான் வருவதை சொல்லலாமா என நினைத்தாள். உடனே வேண்டாம் என முடிவெடுத்தாள். எதுவாக இருந்தாலும் அவனிடம் நேரில் பேசுவதே சரி என தோன்றியது. செல்லின் அழைப்பு மணி ஒலிக்க ஒரு நொடி பிருத்வியாக இருக்கும் என ஆவலாக எடுத்தவள் சுரேஷ் என உளிர்ந்ததை பார்த்து ஏமாற்றம் அடைந்தாள். தன் ஏமாற்றத்தை மறைத்துக் கொண்டவள் சுகிமாவின் உடல்நிலையை பற்றி 2 நாட்களாக தான் விசாரிக்காததை நினைத்து தன்னையே நொந்து கொண்டாள். ஹாய் சுரேஷ், சுகிமா எப்படி இருக்காங்க என கேட்டாள். ஹாய் பிருத்யு, அம்மா நல்லா இருக்காங்க. இப்ப கையெல்லாம் நல்லா அசைக்க முடியுது. நீ எப்படி இருக்க? பிருத்வி எப்படி இருக்கான் என கேட்டான். சுகிமாவுக்கு சரியாயிடுச்சா? நான் இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து பாக்குறேன் அவங்கள என்றாள் பிரத்யக்ஷா. ஷியா, பிருத்வி எங்க இருக்கான்? நான் 2 நாளா அவன் செல்லுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், காலை எடுக்கவே மாட்டேங்கிறான் என கேட்டான் சுரேஷ். எடிட்டிங் ஒர்க்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, சீக்கிரம் ஏதோ முடிக்கணும் போல இருக்கு என பொதுவாக சொன்னாள் பிரத்யக்ஷா. ஓகே, நீ போன அவன் கிட்ட கொடு என்றான். இல்ல, அவர் வேற இடத்துல இருக்கார். ஏதாவது முக்கியமான விஷயமா என கேட்டாள். இத முதல்ல அவன் கிட்டதான் சொல்லணும்னு நினைச்சேன் என நிறுத்தியவன். ஓகே, உன்கிட்ட சொல்றதும் அவன்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான் என்றான். ஒரு ஹாப்பி நியூஸ், அம்மா ஸ்ருதிய மருமகளா ஏத்துக்க சம்மதிச்சுட்டாங்க என குரலில் சந்தோஷம் வழிய சொன்னான். அவனது சந்தோஷம் அவளையும் தொற்றிக்கொள்ள, கங்கராட்ஸ், எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்ருதி கிட்ட என் வாழ்த்துக்களை சொல்லிடு. சுகிமா எப்படி ஒத்துக்கிட்டாங்க என ஆர்வமாக கேட்டாள். ஸ்ருதி அவங்கள மருத்துவமனையிலும் வீட்லயும் அன்பாக கவனிச்சதுதான் முக்கிய காரணம். அவங்க உடல்நிலை சரியில்லாத போது வீட்டையும் பொறுப்பாக கவனிச்சு தன்னையும் கவனிச்சதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அம்மா என்றான் சுரேஷ். ஸ்ருதி ரொம்ப அன்பான பொண்ணு சுரேஷ். அந்த மாதிரி பெண் மனைவியா கிடக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். யூ ஆர் லக்கி. அவளை பத்திரமா பாத்துக்கோ என்றாள். பிரத்யக்ஷா, உன்னை விடவா நான் லக்கி? பிருத்வி மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீ மட்டும் இல்ல, நாங்களும் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என உணர்ச்சிகரமான குரலில் சொன்னான். ஸ்ருதியாவது அவ குடும்பத்துக்கு தான் செஞ்சான். ஆனா பிருத்வி இஸ் கிரேட். உன்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக என் காதல் கல்யாணத்துல முடியணும்னு எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணான்னு தெரியுமா என்றான்.
ஆமா, கேண்டில் லைட் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்ல, தெரியும் தெரியும் என அவள் சொல்லும் போதே அன்று டின்னரில் அவனை தவறாக நினைத்தது மனதில் வந்து போனது. ஆமா, அது மட்டும் இல்ல, அம்மா அடிபட்டு மருத்துவமனையில இருந்த போது நீ அங்கேயே இருந்து அம்மாவை உடல்நிலை சரியாகும் வரை பார்த்துக் கொள்வாய்ன்னு சொன்னான். இப்போதான் திருமணம் முடிஞ்சிருக்குன்னு நான் மறுத்த போதும் அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆனா அம்மாவை ஸ்ருதி பார்க்க வந்ததும் ஸ்ருதி இந்த சமயத்துல அம்மாவுடன் இருந்தா அவங்களோட நெருக்கம் அதிகரிக்கும்னு சொன்னான். ஸ்ருதியும் நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே காலேஜ்ல லீவ் சொல்லிட்டு தன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. நீயும் அங்க இருந்தா அம்மா உன்னைத்தான் எல்லாத்துக்கும் உதவிக்கு கூப்பிடுவாங்க. ஸ்ருதிக்கு அது கஷ்டமா இருக்கும்னு உன்னை மருத்துவமனைக்கு வரவிடாமல் பார்த்துக் கொள்வதாக பிருத்விராஜ் சொன்னான். நீ ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு நான் சொல்லியும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான் என்ற சுரேஷ் சொல்லும் போதே அவளுக்கு உடலில் இருந்த சக்தி முழுவதும் வடிந்ததை போல் இருந்தது. தராசு தட்டில் இவள் பிருத்விக்கு எதிராக எடுத்து வைத்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் அவனுக்கு சாதகமாக மாறி இவளை இப்போது குற்றவாளியாக காட்டியது. நான் பிருத்வியிடம் சொல்றேன் என செல்லை ஆஃப் செய்தவள் என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். பிரத்யக்ஷா லஞ்ச் ரெடி என கூடையுடன் வந்த அமிர்தாவிடம் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் பார்த்தாள். என்ன பிரத்யு, இன்னும் உடம்பு சரியாகலையா? திடீர்னு முகம்லாம் வாடி போச்சு பாரு என அவள் நெற்றியை தொட்டு பார்த்தாள். கண்ணில் வழிந்து விடுவேன் என நின்ற விழிநீரை கட்டுப்படுத்தியவள் ஒன்றும் சொல்லாமல் மறுப்பாக தலையசைத்தாள். நீ கார் ஓட்ட வேண்டாம், நான் டிரைவர் கிட்ட சொல்லி உன்னை அந்த வீட்டுல டிராப் செய்ய சொல்றேன் என்றாள் அமிர்தா. சரி என தலையசைத்தவள் லஞ்ச் கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். பிருத்யு சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு வந்த ஆகாஷ் அமிர்தாவிடம் பிருத்வி வந்தானா, பிரத்யக்ஷா எங்கே என கேட்டான். பிருத்வி வரல, பிரத்யக்ஷா தான் லஞ்ச் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கா என்றான். கவலையுடன் அமர்ந்திருக்கும் கணவனின் அருகே வந்தமர்ந்த அமிர்தாவின் மடியில் அனீஷ் வந்து அமர்ந்து கொண்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்ன ஊழல் தான், இப்ப அவ லஞ்ச் எடுத்துட்டு போயிருக்கா, எல்லாம் சரியாயிடும் பாருங்க என ஆகாஷின் கைகளை பிடித்து அழுத்தினாள் அமிர்தா. எனக்கு சின்ன சண்டை மாதிரி தெரியல அமிர்தா. திரும்பவும் அவன் அன்னைக்கு பால்கனியில படுத்திருந்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவன் திரும்பி அம்மாவை நினைக்கிற அளவு இங்க வீட்டுல என்ன நடந்தது? அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ நடந்திருக்குல்ல என வருந்தும் குரலில் சொன்னான் ஆகாஷ். அவன் வருத்தப்பட்டா என்னால தாங்கவே முடியாது, எனக்கு அவனும் அனீஷும் ஒண்ணுதான் என அனீஷின் தலையை வருடினான் ஆகாஷ். நான் இப்ப போய் அவனை லஞ்சுக்கு கூப்பிட்டு வரேன், 2 நாளா ஒழுங்கா சாப்பிட்டானான்னு கூட தெரியல என எழுந்தான் ஆகாஷ். அவனது கைகளை பிடித்த அமிர்தா, பிரத்யக்ஷா இப்ப அங்கதான் போயிருக்கா, சாயங்காலம் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கு பிறகு நீங்க போய் பாருங்க என அவனை தடுத்தாள். நீங்க இப்ப அங்க போனா பிரச்சனை தான் அதிகமாகும், அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க என்றவள். சாயங்காலம் 2 பேருமா சந்தோஷமா தான் திரும்பி வருவாங்க என்றவளை நம்பாமல் பார்த்து, கண்டிப்பா சரியாயிடுமா அமி என ஏக்கத்துடன் கேட்டான். அப்படி மட்டும் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கல பாயும் சிறுத்தை போட்டிருக்க ஒரு கார், அதை வாங்கி தரேன் என்றவனை நம்பாமல் பார்த்தாள் அமிர்தா. பிளாட்டின் வாசலில் பிரத்யக்ஷா தயங்கியபடியே நின்றாள். தவறெல்லாம் தன்னிடம் இருக்க அவனிடம் என்ன சொல்வது என தெரியாமல் குழம்பினாள். அவனை எப்படி சமாதானம் செய்வது என அவளுக்கு தெரியவில்லை. மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அழைப்பு மணியை அழுத்தினாள். 2 முறை அழுத்தியும் கதவு திறக்கவில்லை. 3ஆம் முறை அழுத்தும் போது கதவு திறந்தது. திறந்தவனை பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பழைய டிஷர்ட்டில் 2 நாள் தாடியுடன் தலை முடி கலைந்து கண்களை சுற்றி கருமையாக இருக்க சோர்வாக நின்றவனை பார்த்து அவளது இதயம் துடித்தது. அவளை பார்த்தவுடன் எதுவும் சொல்லாமல் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான். வாசல் கதவை மூடிவிட்டு லஞ்ச் கூடையை மேஜை மேல் வைத்தவள் அவனது அறை கதவை தட்ட கை வைத்தவுடன் திறந்து கொண்டது. பிருத்விராஜ் அங்கிள் ஜன்னல் அருகே வெளியே பார்த்தபடி நின்றிருந்தான்.